ஆரோக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். கன்னிராசிக்கு இந்த ஆணி மாதம் அமோகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகம் சிறப்பாகவே போகும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால உங்களுக்கு தொழில் விஷயங்களில் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும். ஸோ உத்தியோக விஷயத்தில் இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கிறதுனால சுற்றி உள்ளவங்க எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள்கிட்ட ஒரு நட்புணர்வோட நீங்கள் பழகிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் அதிகமாகும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது தான். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற சில தவறுகள், அதாவது முந்தைய தவறுகள்னு சொல்லலாம், எப்போவோ பண்ண தவறுகளுக்கு இப்போ விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பயணங்கள் உருவாகலாம். அந்த பயணங்களால் ஒரு சில விரயங்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் தான் அது. நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம், கம்ப்யூட்டர், கணக்கு போன்ற துறைகளில் சம்பந்தம் உள்ளவங்க இவங்கெல்லாம் அதீதமாக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையலாம். இரும்பு துறையும் எரிபொருள் துறையும் கொஞ்சம் நடுத்தரமான லாபத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதர்சமாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்குற ஒரு தன்மை ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டாகனே சொல்லலாம். ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சனி பார்வையை வாங்குறதுனால சகோதர சகோதரிகள்கிட்ட சில சலசலப்புகள் ஏற்படலாம். அதனால் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படலாம். அது உடல் உபாதைகளாகவோ அல்லது கை கால் குடைச்சல் அல்லது ரத்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது. இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனத்தோட திகழ்வாங்க. அதே நேரம் அவங்க கொஞ்சம் கேளிக்கையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது அவங்களுடைய படிப்புடைய திறனை இன்னும் கூட்டுனே சொல்லலாம். திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரன் அமையக்கூடிய மாதமாக இது இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களோ நன்மைகளோ நடக்கக்கூடும். சில பேருக்கு வெளிநாட்டு நண்பர்கள் மூலிமா ஆதாயங்கள் உண்டு. அதுவே இந்த மாத சிறப்பு செய்தி எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், குருவோட ஜீவசமாதி.